ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வரன் தேடிக் கொண்டு இருக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு நற்செய்தி. நம்ம வழங்கிட்டு வருது முற்றிலுமான இலவச வரன் பதிவுங்க. இதன் மூலம் உங்களுக்கான வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க எங்களுடைய வாழ்த்துக்கள். வாங்க இன்றைய வரன் பார்ப்போம். பெயர் சுமதி, வயது 35 வயது ஆகுதுங்க. ராசி ரிஷப ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா கவுண்டர் சமூகத்தை சார்ந்தவங்க. படிப்பு MBBS முடிச்சுட்டு இவங்க டாக்டராக வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அதாவது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் டாக்டராக வேலை பார்த்துட்டு இருக்காங்க. சொந்தமாக கிளினிக்கும் வச்சுருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு முதல் மற்றும் மறுமணம் எதுவாக இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. முகவரின்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் வசிக்கிறாங்க. பட் இவங்க வந்து திருச்சியை சார்ந்தவங்கங்க. ஜாபுக்காக சென்னையில் வசிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு ஏற்கனவே வந்து டாக்டர் மாப்பிள்ளையே வந்து திருமணம் பண்ணி கொடுத்தாங்க, நல்ல ஒரு வசதியான இடத்துல. அவங்களுக்கும் இவங்களுக்கும் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுனால இவங்க அவங்கள பிரிஞ்சு வந்து தனிமையில் அப்பா அம்மா வீட்டில் தாங்க இருக்காங்க. இவங்களுடைய அப்பா வந்து பெரிய பிஸ்னஸ் மேனுங்க, அம்மா வந்து ஹவுஸ் ஒய்ஃப் தாங்க. ஸோ பட் அவங்களுடைய அப்பா வந்து சமீபத்தில் தவறிட்டதுனால அம்மா மட்டும்தாங்க இருக்காங்க. உடன் பிறந்தவங்கன்னு பார்த்திங்கன்னா 2 அக்காங்க. அவங்களுக்குலாம் திருமணம் ஆயிடுச்சுங்க, அவங்களாம் வெல் செட்டில்டு ஆகிட்டாங்க. ஸோ இவங்களோட அம்மாவும் இப்போ இவங்க கூட தாங்க இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு நல்ல வசதியெலாம் இருக்கிறதுனால வசதி குறைவான மாப்பிள்ளையாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் கண்டிப்பாக படிச்சிருக்கணும், எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லாத நல்ல குணமான மணமகனாக இருக்கணும் அப்படின்னு இவங்க எதிர்பார்க்குறாங்க. அதுவும் வீட்டோட மாப்பிள்ளையாக வந்தால் சிறப்பு தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜாதகத்திலாம் எனக்கு நம்பிக்கை இல்லை, ஜாதியும் தன்னுடையதாக இருக்கணும்லாம் இல்லை, நல்ல மணமகனாக இருந்தால் மட்டும் போதும்னு எதிர்பார்க்குறாங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பெயர் பார்த்தீங்கன்னா நித்யா, வயது 38 வயது ஆகுதுங்க. ராசி கடக ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்துவில் கவுண்டர் சமூகத்தை சார்ந்தவங்க. படிப்பு 10ஆம் வகுப்பு முடிச்சுட்டு இவங்க ஸ்பின்னிங் மில்லில் வேலை பார்த்துட்ருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு 2ஆம் மனம் தாங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஆந்திராவை சார்ந்தவங்க. ஸோ இவங்களுக்கு வந்து ஏற்கனவே திருமணமாகி இவங்களுடைய கணவர் வந்து தவறிட்டதுனால இவங்க திருமணமே பண்ணிக்கலங்க. இவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை இருக்காங்க, அவங்க படிக்க வச்சுட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ அவங்களுக்கும் அவங்களுடைய குழந்தைக்கும் ஒரு பாதுகாப்பு வேணுங்கிறதுக்காக இவங்க இப்போ திருமணம் பண்ணுறதா ஒரு முடிவு பண்ணியிருக்காங்க. வரக்கூடியவர் வந்து படிச்சிருக்கணும்லாம் அவசியம் இல்லைங்க, சாதாரண கூலி வேலைக்கு போயிட்டு இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் ஒரு கௌரவமான வேலைக்கு போகணும், எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லாத மணமகனாக வேணும், திருமணமாகி குழந்தை இருந்தாலும் நான் ஏற்றுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த மணமகளோட வசதி நிலைன்னு எடுத்துட்டிங்கன்னா இவங்களுக்கு ஒரு 1/2 ஏக்கர் காடு இருக்குங்க. அது இல்லாமல் ஒரு 2-3 பிளாட் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு அம்மா அப்பா 2 பேருமே இல்லைங்க, ஒரே ஒரு அண்ணா மட்டும்தாங்க. அவரும் திருமணமாகி அவங்களாம் வந்து இவங்கள கண்டுக்கிறதே இல்லைங்க. ஸோ அதனால தாங்க இவங்க இப்போ மறுமணம் பண்ணிக்கிறதா முடிவு பண்ணியிருக்காங்க. அதனால் தன்னையும் தன்னுடைய பொண்ணையும் காலை ஃபுல்லாக கண்கலங்காமல் பார்த்துக்கிற மணமகனாக வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மேற்கொண்டு இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, வரக்கூடியவருக்கு வந்து சொத்து பத்துலாம் இருக்கணும்லாம் அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய கணவர் வந்து குடிச்சே வந்து தவறிட்டதுனால வரக்கூடியவர் வந்து எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லாமல் இருந்தால் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தன்னுடைய முகத்தை மட்டும் கொஞ்சம் மறைச்சி போடுங்க, நேரில் வந்து கேட்டால் ஃபோட்டோ கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னதுனால நம்ம மறைச்சி போட்டிருக்கோங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள்.